ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். காலிஃப்ளவர் 1 கிலோ எடுத்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டால் 20 நிமிஷம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது வந்து பொரிக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம் ஒரு 50 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்ச அளவுக்கு, சால்ட்டு, மைதா 1 கப் 100 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு 50, டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், கார்லிக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, ஆனியன் வந்து ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா கலக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் இதை கலக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த காலிஃப்ளவரை. இப்போ வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டோங்க. நல்லா சூடானோன்னு இந்த எண்ணெய் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. நல்லா 100 டிகிரி செல்சியஸில் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் இது போடணும் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு. ஆயில் வந்து நம்ம எப்பவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் கலோரி கம்மியாக இருக்கிற ஆயிலை எடுத்துட்டோம்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கங்க. இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம இது எடுத்துடலாம். இப்படியே மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் சூடானோடனேயும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்லிக் இதில் சேர்த்திக்கலாம். பூண்டை அடுத்தது ஆனியன் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க.
நான் வந்து சோயா சாஸ் எடுக்கலைங்க, ஹெல்த்துக்கு அவ்வளோக்காக நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சோயா சாஸ் தேவைன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டொமேட்டோ சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சால்ட்டுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அது இதை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சுவையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.